ராவணன் மிகப்பெரிய சிவபக்தன் என்பது அனைவரும் அறிந்ததே. ஆனால் ராவணன் சிவபெருமானுக்காக தன் ஒரு தலையை இழந்த கதை பற்றி பார்ப்போம். ராவணன் ஒரு தலையை இழந்த கதை. போரில் குபேரனை தோற்கடித்து அவனது சொத்துக்களையும் புஷ்பக விமானத்தையும் கைப்பற்றினான் ராவணன். அந்த புஷ்பக விமானத்தில் பறந்து வந்து கொண்டிருந்தபோது இடையில் கைலாய மலை தென்பட்டது. கைலாய மலையை நந்திதேவர் காவல் காத்து கொண்டிருந்தார். அப்போது நந்திதேவர் ராவணனிடம், இது பரமேஸ்வரர் குடிகொண்ட மலை, அதனால் இதன் மீது பறந்து செல்லக்கூடாது, விலகிச் செல் என்று கூறுகிறார். இதை கேட்டதும் ராவணனுக்கு கடும் கோபம் வந்துவிடுகிறது. ஏய், குரங்கு முகம் உடையவனே, யாரை பார்த்து விலகிச் செல்லச் சொல்கிறாய்? இந்த மலையை பெயர்த்து எடுத்து விடுவேன் என்று கர்ஜிக்கிறான். அதற்கு நந்திதேவர், நீ என்ன வேண்டுமானாலும் செய்து கொள், ஆனால் என்னை பார்த்து குரங்கு முகம் உடையவனே என்று கூறினாயே, உனது ராஜ்யம் ஒரு நாள் குரங்குகளாலே அழியும் என்று சாபம் கொடுத்துவிட்டுச் சென்று விடுகிறார். ராவணன் கைலாய மலையை பெயர்த்தெடுக்க முயற்சிக்கிறான். ராவணனின் தலைக்கணத்தை அடக்க நினைத்த சிவபெருமான் தனது கால்கட்டை விரலை கைலாய மலை மீது ஊன்றுகிறார். இதனால் ராவணன் கைலாய மலைக்கு அடியிலேயே சிக்கிக் கொள்கிறான். மலையின் அழுத்தம் தாங்க முடியாமல் அழ ஆரம்பிக்கிறான். அப்போது அவன் முன் வாகீச முனிவர் தோன்றி, ராவணா, இனி அழுது பிரயோஜனம் இல்லை. சிவபெருமானின் கோபம் தீர வேண்டும் என்றால் சாமகீதம் பாடு என்று கூறிவிட்டு மறைந்து விடுகிறார். சிவபெருமானின் அருள். தன்னுடைய தவறை உணர்ந்த ராவணன் தனது ஒரு தலையை கொய்து குடமாகவும் கைகளை தண்டாகவும் நரம்புகளை தந்தியாகவும் அமைத்து வீணையை தயாரிக்கிறான். அந்த வீணையை மீட்டி சிவபெருமான் உள்ளம் கனியுமாறு சாமகானம் பாட ஆரம்பிக்கிறான். அந்த இனிய இசை கைலாயமலை எங்கும் பரவ ஆரம்பிக்கிறது. சிவபெருமான் அந்த இசையில் மயங்கி தனது கால்கட்டை விரலை எடுக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தில் ராவணன் கைலாய மலையை கீழே வைத்துவிட்டு தன்னுடைய இசையை முடித்துக் கொண்டான். ராவணனுக்கு அருள் புரியும் வகையில் சிவபெருமான் சந்திரகாசம் என்னும் வாளையும் 33 ஆயுளையும் ராவணனுக்கு வழங்குகிறார். அது மட்டுமில்லாமல் தனக்கு இணையான ஈஸ்வரன் என்ற பட்டத்தையும் சிவபெருமான் ராவணனுக்கு வழங்கி அருள் புரிந்தார்.